இலவச ஆங்கில கல்வி இருக்கு என்றால் அது சிறுவண்டம் கேஜிஎஸ் பள்ளி தான். அந்த அளவுக்கு எதையும் முதன்மையாக எதையும் முன்னோடியாக செய்யக்கூடிய ஒரு நல்ல தலைமை ஆசிரியர். மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய பணி ஆசிரியர்களுக்கும் எங்க ஆசிரியர் ஏன் டீச்சர் ஏன் பிள்ளைகள் என்ற ஆசிரியர்களும் தனி அக்கறை கொண்ட ஒரு தலைமை ஆசிரியர். மாணவர்களானாலும் சரி ஆசிரியர்களானாலும் சரி என் பிள்ளைகள் யான் ஆசிரியர்கள் என்று ஒரு உரிமையோடு அவர்களை பாவித்து வழிநடத்துகிற ஒரு நல்ல தலைமை ஆசிரியர். ஆசிரியருக்கு எந்த ஒரு குறை என்றாலும் ஆசிரியர் அலையுடன் இவர்களாகவே உயர் அதிகாரிகளை சந்தித்து டீச்சர் எங்கள் டீச்சருக்கு இந்த சார் இந்த டீச்சருக்கு இந்த பிரச்சனை முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பண்புமிக்க ஆசிரியர். இவ்வாறாக பள்ளியுடைய முன்னேற்றத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அவர்கள் குழந்தைகளை பார்ப்பார்களா அவர்கள் பிள்ளைகளை பார்ப்பார்களா என்றால் தெரியாது. அந்த அளவுக்கு பள்ளியிலே காலை முதல் மாலை வரை பள்ளியிலே இருந்து பள்ளிக்காகவே தன்னை அர்ப்பணித்து பள்ளியின் வளர்ச்சியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு சிறப்புமிக்க தலைமை ஆசிரியர். அப்பேற்பட்ட தலைமை ஆசிரியர்களை படிக்கிற உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள். நீங்கள் எல்லாம் ரொம்ப கொடுத்து வைத்த பெற்றோர்கள். இந்த பள்ளியிலே படிக்கொண்டே பெற்றோர்கள் எல்லாம் ஏன்னா அந்த அளவுக்கு அவர்களை வழிநடத்திலே மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒழுக்கம் கிடைக்கும், நல்ல முன்னோடி முற்போக்கு சிந்தனைகள் வளரும், நல்ல ஈகை குணை வளரும், பிறருக்கு உதவுகின்ற சுணம் குணம் வளரும், பிறருக்காக கஷ்டப்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல மனப்பான்மை எல்லாம் உங்கள் குழந்தைகளை வளரும் என்பதிலே அந்த சந்தேகம் இல்லை. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பள்ளியிலே உங்கள் குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் குழந்தைகள் நீங்கள் என்ன திட்டத்தோடு உங்கள் குழந்தைகள் வளர்த்துக் கொண்டிருக்கீங்களோ அந்த திட்டம் நிறைவேறத்தக்கதாக அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி இருப்பது என்பது எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஆண்டு விழா மூலமாக பெற்றோர்களாக உங்களுக்கு நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு ரோல் மாடலாக நான் உங்கள் குழந்தை சொல்லணும் எங்கள் அம்மா மாதிரி நான் வரணும், எங்கள் அம்மா மாதிரி நான் நல்லவளாக இருக்கணும், எங்கள் அம்மா மாதிரி நான் பிறருக்கு உதவுவதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் குழந்தைகளுக்கு வர வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு முன்னால் பிறரிடம் சண்டைப்படுவதோ பிறரிடம் வீணான வார்த்தைகளை பேசுவதோ இல்லை வீட்டிலே டிவி பார்த்து கொண்டிருக்கின்ற பழக்க வழக்கங்கள் எல்லாம் செய்து கொண்டிருந்தால் உங்கள் குழந்தைகள் உங்களை போலே அதே போன்ற வாழ்க்கையை பின்தொடரும். எனவே நீங்கள் உங்கள் குழந்தைக்கு முன்னால் நாம் ஒரு நீங்கள் ஒரு அன்புள்ளவர்களாக பிறருக்கு உதவி செய்கிறவர்களாக இருந்தால் உங்கள் குழந்தை அதே பண்போடு வரும். ஆண்களை எடுத்துக்கொண்டு அப்பா அம்மா நடந்தால் புகைப்பிடித்தல் போன்ற கெட்ட பழக்கங்களை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருந்தால் உங்கள் குழந்தையும் அதே பழக்கத்தை பின்பற்றும். எனவே பெற்றோர்களாக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழுங்கள். அதே போல உங்கள் குழந்தைகளுக்கு என்னோடு உங்கள் குழந்தையுடைய கல்விக்காக நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் குழந்தை வீட்டுக்கு வந்தவுடனே அவனோடு கொஞ்ச நேரம் இருந்து இன்று பள்ளியில் என்ன நடந்தது, நீ என்ன படித்தாய், ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள், உனக்கு புரிந்ததா இல்லை புரியவில்லையா என்றெல்லாம் உங்கள் குழந்தையோடு பேசுங்கள். நீங்கள் பேசினால்தான் உங்கள் குழந்தை பள்ளியில் நடந்த நல்ல நிகழ்வுகள் எல்லாம் சொல்லும், கெட்ட நிகழ்வுகளை எல்லாம் சொல்லுவான். நீங்கள் அவனுடைய பேசாமல் இருந்தால் அவன் மாணவர்களோட சேர்க்கையை நேரத்தை செலவழிப்பான். அவன் குழந்தை அவன் சேர்க்கையை போலே சென்று கொண்டிருப்பான். நீங்கள் பேசும் பொழுது உங்கள் குழந்தையுடைய தவறுகளை நீங்கள் அன்பாக சுட்டி காட்டுங்கள். உடனே அவன் தப்பு பண்ணிட்டு வந்திருப்பான், அதை மட்டும் சொல்லுவான். சொன்ன உடனே நீங்க யாரும் அப்படி செஞ்ச அப்படி செய்யலாமால நீங்க அடிச்சுன்னா அடுத்த நாள் அந்த நிகழ்வு சொல்ல மாட்டான். அப்ப நீங்கள் அவனிடம் சொல்வதை அன்பாக கேட்டுக்கொண்டு இதை இப்படி செய்யக்கூடாதா அப்படி செய்யக்கூடாது நீங்க அன்பாக சொல்லும்போது அடுத்த நாள் அதை அவன் திருத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே பெற்றோர்களை உங்கள் குழந்தையோடு பேசுங்கள். அவனை ஒரு சகோதரர் மாதிரி, அவனை ஒரு எதிரியாக பாவிக்காமல், தவறு செய்வான் தவறை திருத்துவதை அடித்து பிடித்து திருத்தாமல் அன்பாக திருத்தும் பொழுது அவனுடைய வாழ்க்கை முன்னேறும். அதே போல பெற்றோர்களே உங்கள் குழந்தைகள் வீட்டுக்கு வந்த பிறகு அவனோடு உட்கார்ந்து பேசுங்கள். வீணான டிவி பார்ப்பதை தொடர் நாடகங்களை பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள்.